இருந்துச்சு. ஒருத்திக்காவது கிடைச்சிடாதான் இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனா இதுல மொத பரிசு யாருக்குன்னு சொல்லாம இவ்வளவு நேரம் வச்சிருந்தாப்ல யோசனையாயே இருந்துச்சு. வேற எல்லா விளையாட்டு போட்டியிலையும் அவளுக்கு தான் கிடைக்கும்னு தெரியும். யாரு முதன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாவ. இதுக்கு தானே சொல்லல. அதான் எத்தனை பாயிண்டோ ஏதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 14 பாயிண்டா. ஆமா பரவாயில்ல. எங்க ஒரு போட்டோ எடுங்க. எடுக்கு. இன்னும் நிறைய போட்டிகளை பங்கேற்று எல்லாத்துலயும் முதல்ல வரைய வாழ்த்துக்கள். சரிம்மா போயிட்டு வாங்க. அங்கே இருங்க. பிள்ளை தூக்க முடியாம தூக்கிட்டு வாரா. வந்துருவா சின்ன பொண்ணு. நல்ல பெருசா இருக்கு பத்தியலா. உங்க அம்மா கண்ணுல மட்டும் மாட்டணும். அந்த அளவு அலைங்காவது தூக்கி போட்டுருவ. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சாவ. எங்கம்மா நான் வாங்கிட்டு வந்த எல்லா பிரைஸும் இப்படிதான் வேணும் பிறகு யூஸ் பண்ணிக்கிடலாம் மேல தூக்கி போட்டாவ. அதே மாதிரி பியாட்டிக்குள்ளதையும் செய்வாவளா இருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சாவளோ? ஆமாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் 2 பிரைஸ் வாங்குச்சு. அது அவ்வளத்தையும் பாக்க அன்னைக்கு உள்ள இருக்குது. கிறிஸ்துமஸ் காண்டி கிளீன் பண்ணணும்னு மேல செல்ஃப்ல எல்லாம் கிளீன் பண்ணியே அங்க அடுக்கி வச்சிருக்கவ. நான் பிள்ளைகள் பிரைஸ் வாங்கின தட்டை காணையிலேன்னு 2 மாசமா தேடி இருக்கேன். அதுக்கப்புறம் சரி போயிட்டு போட்டு நந்தல விட்டேன். பார்த்தா அங்க கடந்து மாறி போய் கேட்க சொல்லியவ கல்யாணத்துக்கு சீர் சேர்த்து வைக்கலாமா. உங்க பண்ட பாத்திரத்துல சேர்த்து வச்சு அவ்வளவு அங்க தூரு பிடிச்சு போய் கிடந்துச்சு. மாதிரி யூஸ் பண்ண முடியும். அப்பப்ப வாங்கணும்னு யூஸ் பண்ண பரவாயில்ல. என்ன பிறகு பிள்ளைகளுக்கு வாங்கவே முடியாது. ஆமா கூடுவு. நானே அவி கூட கடந்து சண்டை போட்டு இடக்கையும் ரொமான்ஸ்லாம் கூடுவான். சூப்பரா இருக்கு மக்களே. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். செல்ல குட்டிலா. அத கொண்டா மக்களே பாப்போம். வெயிட்டா இருக்கோ? அப்படி வெயிட்டா இருந்தா நல்ல பொருள். போன வருஷம்லாம் பிளாஸ்டிக் டப்பாயில் விலை கொண்டு கொடுத்தாவ. இந்த வருஷம் யார் ஸ்பான்சர்னு தெரியல. நல்ல பொருளா கொடுத்துருக்காவ. சொல்ல மாட்டான் மக்களே. மக்கள் குட்டி வா அப்பா மடியில இருந்துக்க. நீ எங்க இருந்துக்க மக்களே. உனக்கு பெஞ்சில இடம் இருக்கும்ல. தங்கச்சிக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் மடியில உட்காரவான்னு சொன்னேன். இடி அடுத்த போட்டியில உங்களுக்கு தருவா வட்டி கயிறு இழுத்தல. இப்ப போவன நீ ரெடி ஆயிரு. பரவாயில்லையா? அந்த பிள்ளை எத்தனை பாயிண்ட் தெரியல. பரவாயில்லங்க. ஒரு மார்க்க ஜஸ்ட் மிஸ் பாருங்க. நீ தானே ரியா போ போய் பிரைஸ் வாங்கிட்டு வா. எப்ப அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் தான் எனக்கு பிரைஸ் கிடைக்கட்டாலும் நான் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு கிடைக்காதுல. அதுவே போதும்பா. எத்தே இவ இங்க இருந்ததே பார்க்கல. என்ன மக்கா சொல்லு. யாத்தே நான் கூப்பிட்டடன்னு ஒரு மாடி மூஞ்ச வச்சியே. ஏதோ ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி பாத்தியா? ஒண்ணு இல்ல மக்கா. எனக்கு யாராவது திடீர்னு இப்படி கூப்பிட்ட ஒரு மாதிரி பயம் வந்துருமதுக்க. அது என்ன நோயின்னு தெரிய மாட்டேங்குது. இதையுமே படபடன்னு துடிக்கி ஊத்துக்க. ஆங்ஸைட்டின்னு நினைக்கேன். தப்புன்னு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வருது. நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குது. அதான் நீ டக்குன்னு கூப்பிட்டியா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு மதுக்க. இதுவரை நீங்க இப்படி ஆயி பார்த்ததே இல்லையே. என்ன புதுசா இருக்குது. பிள்ளைய பத்தி வைக்க சொன்னா தொல்லைய பத்தி போட்டிருக்கா வந்து ராணியக்கா. என்னென்ன கேள்வி கேக்குது சொல்லுங்க தே. சும்மா கேள்வியா கேட்காத மக்கா. அங்க பிரைஸ் கொடுத்தத நீங்க பார்க்க முடியல. எதே நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா உங்களுக்கு பிரைஸ் உண்டான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இல்ல இப்ப என்ன ஒண்ணுலக்கு கேட்டேன். அதுக்கே இப்படி ஒரு மாதிரி பேசுதிய. அங்க பாக்க ஓடிச்சாரு. நீ இப்படி பேசிட்டே இருக்காத. சரியான பைத்தியமாட்டு இருக்குது. எல்லாம் தேங்க் யூ சொல்லி வாங்கிக்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். என்னம்மா ரியா ரியா ரெண்டு பேரும் சீக்கிரமாக வரவும். தேங்க் யூ. சரிம்மா. நீ தானே இப்ப போன விளையாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தது. இல்ல அது என் தங்கச்சி. நான் அக்கா.
என்னம்மா? இங்க பாருங்க, எனக்கு மட்டும் சின்ன பிரைஸ் கொடுத்திருக்காங்க. தங்கச்சிக்கு மட்டும் எவ்வளவு பெருசா கொடுத்திருக்கு. நீ எப்ப பசுமை பொங்கல் போட்டியில கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. காய்கறி பேர அவ்வளவு தெரியும், அங்க போய் ஏன் முடிச்சுட்டு நின்னா? இது போது மக்களே, சின்னதா இருந்தாலும் அழகா இருக்க பாரு. பிள்ளை இதுல டெய்லி சோறு போட்டு சாப்பிடலாம். ஆமாட்டி, எனக்கு இதை விட அதுதான் நல்லா யூஸ் ஆகும். அது இதுல இரு. எம்மோ பிரைஸ் வாங்கி எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டி வசந்தி, என் மௌல பிரைஸ் அடிக்கும்போது நீயும் கை தட்டணும். ஏங்க உங்க மௌல என்ன பிரைஸ் வாங்கல்வ? விளையாட்டு போட்டியில வின் பண்ணல்வளா? வின் பண்ணல. குவாலப்பட்டிக்கு எப்படியும் கிடைக்கும்ல? ஓ ஆமா பத்தியல, சரி சரி, நல்லா கிடைக்கும். வாயை வளர்ந்து பாத்துக்கிட்டு இருங்க. வடை வாங்கிட்டு குடும்பத்தோட போறிய. என்னம்மா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மேம். எம்மங்க பாருங்க. ஏய் இப்ப என் பிள்ளைக்கு பெருசா கொடுத்திருக்குவே. 2 சர்வம் கொடுத்திருக்குவே மூடி வச்சி. எம்ம நல்லா வெயிட்டா இருக்குமா? அப்படியே இட்டி அங்க வச்சிக்க பத்திரமா. இல்லனா அம்மாட்ட கொண்டு அம்மா வச்சுக்கிறேன். ஏன்டா அம்மா நான் வச்சுக்கிறேன். சரி சரி, யார் கேட்டாலும் கொடுத்துறாத. அதுல ஈர வச்சுக்கிட்டு. இங்க யார் கேட்க போறா? இங்க நம்ம பக்கத்துல வந்து இருந்த உடனே நம்ம கேட்டுருவோம்னு நினைச்சிருப்பா. எனக்கு எதுக்கு இந்த வேலை? என் பிள்ளை ராசாத்தி 2 சர்வம் வின் பண்ணிருக்கா. சரியா வருவோமா கிட்ட இருந்துகிட்டு கொஞ்சம் தள்ளி பூமாரிக்கிட்டயாவது போய் இருப்போமா? பூமாரியோ, அந்த வசந்தியத்தை கடந்து புலம்பிட்டே வருவட்டி செலவுலான்னு அதாங்க இருக்க மனசு இல்லாம ஓடி வந்துட்டேன் மதுக்க. அடுத்து யாருக்கு பிரைஸோ? அடுத்ததாக குட்டீஸ்க்கு நடைபெற்ற லெமன் அண்ட் ஸ்பூன் போட்டியில் முதலிடத்திற்கு வந்த பல்லு மற்றும் 2ஆம் இடம் பிடித்தவர் ஜாக். இருவரும் முன்பாக வந்து பரிசுகளை பெற்று செல்லுங்கள். Thank you ma'am. சூப்பரா விளையாண்டீங்க. சரி. ஜாக் எங்கே போனார் என்று தெரியவில்லை. எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வந்து பரிசை பெற்று செல்லவும். வந்துட்டேன். எங்க போனா சீக்கிரமே வாங்க. ஏ கண்ணா, உன் முடி அழகா இருக்குவே. என் பேர் கண்ணா இல்ல ஜாக். உன்னைய பாசமா கண்ணான்னு கூப்பிட்டேன். இந்த பிரைஸ் வாங்கிக்க. தேங்க் யூ. அடுத்தபடியாக மியூசிக் டான்ஸ் போட்டியில் வெற்றி பெற்ற சுபாஷ் அவர்கள் முன்பாக வரவும். என்னங்க மேம்? சுபாஷ், லட்சுமி, அடுத்து நீ தான பிரைஸ் வாங்கணும். நான் முன்னாடி நின்னு சொல்லேன். சரி டி சொல்லு. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னாடி போ. அடுத்ததாக காலேஜ் படிக்கும் ஆண்கள் விளையாட்டு போட்டி நடைபெற்றதில் செங்கலை அதிக நேரம் தூக்கி வைத்திருக்கும் போட்டியில் இறுதி வரை நின்று வெற்றி பெற்றவர் சுபின். அனைவரும் பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you. வெல்கம் மா, வாழ்த்துக்கள். நீ அழகா காம்பேரிங் பண்ணதுக்கே உனக்கு ஒரு பிரைஸ் தரணும். சூப்பரா பண்ணியா. இன்னும் பல மேடைகளை பார்த்து நீ வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள். சரிங்கயா. டேய் அடுத்ததை நானே சொல்லிக்கிறேன். சரி சொல்லு. அடுத்ததாக அதே போல கல்லூரி படிக்கும் பெண்கள் விளையாடும் விளையாட்டு போட்டியில் முதலிடத்தில் இருப்பது பூமாரி. நல்ல கைத்தட்டலாமா? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. நன்றி. என்னம்மா உன் பரிசு? நீ சூப்பரா அடிச்ச அடியில பானை எப்படி உடைஞ்சிச்சு? நல்ல விளையாண்டாமா, வாழ்த்துக்கள். நன்றி மேம். அடுத்ததாக பெரியவர்களுக்காக நடந்த விளையாட்டு போட்டியில் மியூசிக் சேர் போட்டியில் வெற்றி பெற்றவர் ராணி. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, நானே அந்த பிரைஸ் சின்ன பொண்ணுக்கு பேர் பண்ணியது. ஏக்கா, என்ன உங்க மவ முன்னாடி நின்னு உங்க பேர சொல்லி கூப்பிட்டியா? மாறி பேர சொல்லி கூப்பிடாம எப்படிமா கூப்பிடணும்? அம்மான்னு சொன்னாங்க, யாருக்கு தெரியும்? அவ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கா, அப்ப அப்படிதான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. சரிம்மா, போங்க போங்க. மைக்ல பேசிட்டு இருந்தோன்னு பெரிய படம் வச்சிட்டு இருக்காங்க. ஏய் சின்ன பொண்ணு, எக்க கூப்பிடியா பாருங்க. சீக்கிரம் போய் பிரைஸ் வாங்கிட்டு வாங்க. எட்டிவா மனசாச்சு தொட்டு சொல்லி நீ வாங்க கூடிய பிரைஸ் அது. எக்க அப்படி எல்லாம் கிடையாது. அடுத்தால கப்பிள்ஸ் போட்டிக்கு நாங்க இப்ப வர பண்ணிக்கு போவாங்க. சரி போறேன். மனசே உறுத்துது. சீக்கிரமாக வந்து பரிசை பெற்று செல்லுங்கள். வந்துட்டம்மா, வந்துட்டேன். நன்றி மேடம். வாங்கிடுங்க. அடுத்ததாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விளையாடிய விளையாட்டு போட்டியில் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்ட காதல் ஜோடி சின்ன பொண்ணு மற்றும் வர்க்கீஸ் அவர்களுக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள். எப்ப பெரிய அண்டாவா இருக்கு. வாங்க வாங்க, வந்து வாங்கிடுங்க. எப்ப என்ன பெருசு? நல்ல தண்ணி சூட வைக்கிறதுக்கு, பண்டிகை நேரம் நல்ல முறுக்கு சுட்டு வைக்கிறதுக்குலாம் ஆகும். யாருங்க சுடியா? ஆனாலும் வச்சுக்கிட்டு கொண்டாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வெல்கம். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கோல போட்டிக்கு பரிசு கொடுக்கும் நேரம். இதில் வெற்றி பெற்றவர் யார் என்பதை ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். ஐயா நீங்க மைக். செக். கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களை அறிவிக்கும் நேரம். இதில் முதல் இடத்தில் வருபவருக்கு 10,000 ரூபாய் உடனடியாக வழங்கப்படும். 10,000 ரூபாயா? இந்த அனௌன்ஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலையே. எப்பவும் போல பாத்திரந்தன கொடுப்பாவன்னு நினைச்சேன். இப்ப 10,000 ரூபாயா? யார் கொடுக்க இத? யாரு கொடுத்தா உங்களுக்கு என்ன? எப்படியும் உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்க கூடாது. நான் 3,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ராணியக்கா, எப்படி உங்க மவ தான் முதல்ல வருவா? தெரியலையேமா. பூமாரியே அழகா கோலம் போட்டுருந்தானே எல்லாரும் சொன்னாவல.
கேளுங்க என்ன சொல்லியாவனு. எனக்கே ஒரு மாதிரி இருக்கம்மா, சந்தியை எப்படியாவது பிரைஸ் வாங்கிடணும். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. அத நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. நமது ஊரில் இருந்து வடசேரியில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா பிரபு அவர்கள் இதை வழங்குகிறார். 2வது பரிசு தொகை 5000, 3வது பரிசு தொகை 3000. இந்த கோலப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் 54 பேர். இதில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து அதில் முதல் வரும் 3வருக்கு 10,000, 5,000 மற்றும் 3000 வீதம் வழங்க போகிறோம். ஐயோ, யாருன்னு சொல்லுங்க, பக்கு பக்குன்னு இருக்கு. யாருன்னு பாத்துருவோமா? இதில் 3வது பரிசை பெறுபவர் ஷர்மி. ஏம்மா, 3வதாவது வந்துட்டோம்ல. என்ன சந்தேக? இந்த தடவை நீ கோலம் பண்ணலையோ? இல்லல, போட்டேன். ஆனாலும் வீட்டுக்கு ஒருத்தர்னு எடுத்தாவல என்னதோ தெரியல. சீக்கிரம் முன்னாடி வந்து ரூபாய் வாங்கிடுங்க. இன்னங்கமா வாங்கிடுங்க. வாழ்த்துக்கள். Thank you ma'am. Sir, thank you. சரிம்மா. எக்கு ஜாலி. ஆமாடி. அம்மிட்ட கொடு. சரிங்க. அடுத்ததாக 2வது இடம் யாருக்கு என்றால் எவன் நேருங்க? ஏ மக்கா, சூப்பர் சர்மி. Thank you தே. நான் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு மக்கா. உண்மைக்கு உனக்கு கிடைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். நீ இதுக்கெல்லாம் வசந்தி அத்தைக்கு தான் தேங்கி சொல்லணும் பாத்துக்க. வசந்தி அத்தைக்கு ஐயா? சின்ன பண்ண சும்மா இரு. ஏக்க பிள்ளைக்கு தெரிஞ்சு விடட்டுக்க. எதுக்கு அப்படி மூடி மறைச்சு வைக்கணும்? என்ன திதி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க ஒரு கோலம் போட்டிருந்தீல மக்கா, அதை அழிச்சது இந்த வசந்தி தான். 4 முடிய அழிச்சதுனால தானே நீங்க திரும்பி போட்டிய. என்னத்தையும் சொல்றீங்க? ஏதோ காத்துல அழிஞ்சிச்சு எங்க அம்மா சொன்னாவ. எங்க அம்மைக்கு அப்ப ஃபர்ஸ்டே தெரியுமா? தெரியும் தெரியும். காத்துல கீழே தரையில போட்ட கோலம் என்னைக்கு அழிஞ்சிருக்குது? எனக்கு அப்பமே டவுட் இருந்ததே. சரி வீட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா அரை கொடுத்தாச்சு பாத்துக்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நீ வீட்டுக்குள்ளதான் இருந்தா அப்பதான் நடந்துச்சு. அடிச்சு துவச்சிட்டோம்ல கேள்விப்பட்ட உடனே. இந்த பிள்ளைக்கு இப்ப என்ன ஞாபகம் ரூபா கிடைச்சி? நம்ம பிரைஸ் கிடைக்கப்படாதல்ல 3000 கொடுத்துட்டு இருந்தோம். அதே 3000 ரூபாயை வாங்கி விட்ட கொடுத்துட்டாவளோ. சரி, 3வது பிரைஸ் சரி சும்மா போனா போட்டுன்னு கொடுத்துருப்பாவளா இருக்கும். எப்படி இந்த சந்தியால கிடைக்காதுல? ஏடி ரூபாயை கொண்டா. எவன்னாங்கம்மா? ஆனால் இப்படி இந்த வசந்தியத்தை செஞ்சதெல்லாம் மறைச்சிருக்கீங்களாமா? ஏடி அப்ப சொல்லி இருந்தேன்னா நீங்க கோவப்பட்டுட்டு மாதிரி கோலம் போட்டுருப்பீங்களா? கோலமே படாம அவ கூட கடந்து சண்டை போட்டுக்கிட்டு மாதிரி ஆட்டிதான் வச்சுட்டு டப்பிய ரெண்டேரம். அதான் மக்களே அம்மா சொல்லல. சரி சரி, பெரிய விஷயத்துல நான் தலையிட கூடாதுன்னு தான் என் பாட்டுக்கு இருக்கேன். என்னங்க மருவா அக்காளுக்கு கிடைக்குமா மேம்? தெரியலட்டி, ஒரு வீட்ல ஒரு ஆளுக்குனா கிடைக்காத பத்துக்க. 3வது பிரைஸ் கொடுத்துட்டாவ அப்படியா? ஏமா என் குளத்துக்கு கிடைச்சிருக்க மாதிரி அவளு குளத்துக்கு எப்படிமா கிடைக்காம இருக்கும்? அவ எல்லா டீமுக்கும் சேர்த்து தானே ரங்கோலி மாதிரி போட்டா. தெரியல பத்துக்க. சரிம்மா, நான் பூமாரி கிட்ட இருக்கேன்னு. சரி மக்களே, போ. பூமாரி. ஏ பூமாரி உனக்குடா. மொய் போ. பூமாரி பூமாரி. நான் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும்னு நினைச்சேன். அவளுக்கு 2வது தான் கிடைச்சிருக்குது. அப்ப முதல்ல யாருக்கு? யாரோ ஊருக்குள்ள அழகா போட்டுருக்காவ. என்ன லட்சு 5000? முகமெல்லாம் ஒரே பல்லாதான் இருக்கு. என்ன சிரிப்பு. இந்த தடவை அவ போடணும்னு எவ்வளவு மெனக்கட்டா தெரியுமா? நல்லா இருந்து வரைஞ்சு வரைஞ்சு பாத்துக்கிட்டே இருந்தா சின்ன பண்ணேன்னு வாட்டலாம். அதுக்கு அவளுக்கு கிடைச்சிருக்க பரிசு அத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. காசு பணம்னா முக்கியம். இப்ப அவளுக்கு ஒரு பிளேட் கொடுத்திருந்தாலும் இதே சிரிப்பு தான் என் மூஞ்சில இருந்திருக்கும். பிள்ளைவ ஒரு அங்கீகாரம் பெறுவல. எப்பா என் இதயத்தை தொட்டுட்டியப்பா. என்ன ஒரு தாட்டு. சும்மா இருட்டி. ஏன் மாவா பிரைஸ் வாங்கத நான் பார்க்க போறேன். இன்னாங்கமா 5000 இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. எடி புமார் சூப்பர். தேங்க் யூ. அடுத்ததாக 1வது வந்தது யார் என்பதை பார்க்க எல்லாரும் 5ல இருந்து எண்ணுங்க. ஏமா ஒரு மாதிரி இருக்குவே. 5, 4. கடவுளே, என்ன நீ ஆளு சந்தியாலுக்கு கிடைச்சிருட்டி. இந்த வசந்தி மூஞ்சில கரிய பூசணும். 1. இந்த கோல போட்டியில் 1வது வருபவர் சந்தியா. எப்படி? ஏமா எனக்கு நீ நம்ப முடியல. வாங்கம்மா. வாரி வாரி மேம். ஏய் பிள்ளை முதல்ல வந்துடா. எப்பா நான் கும்பிட்ட கடவுளை நீ கைவிடல. எப்ப சூப்பர்க்க. இந்த 4 முடி என்ன செய்வு? அழுதுட்டு இருக்குது. ஏ வசந்தியக்க, என்ன சின்ன பொண்ணு? யாக்க அழுவுதிய? ஒண்ணுல சின்ன பொண்ணு. எல்லாரும் போவட்டு பெறவு சொல்லு. சரிக்கா, என்னதுனால என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நான் உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பேங்க. இப்படி அழாதுங்கக்க. என்னத்துக்கு இவ கண்ணுல இருந்து கண்ணீரா வருது? ஏன் மொவ பஸ்ட் வந்துட்டானே இப்படி அழியா? அழுதாலும் அழுவா. எப்படிப்பட்ட ஆளு வந்து அழிச்சு விட்டுட்டுல போனா ஆனந்த கண்ணீருக்குல அங்க வாய்ப்பே இல்ல. இன்னாங்கம்மா வாழ்த்துக்கள். உங்க கோலம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேம். இன்னாங்க 10000. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ சார். ஓகேமா. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நான் தேங்க் யூ சொன்னேன்னு சொல்லிருங்க. சரிம்மா, கண்டிப்பா. அவங்களால இன்னைக்கு வர முடியல, கொஞ்சம் அங்க வேலையா இருக்குன்னு சொன்னாங்க. இல்லன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. அப்படியே சார். ஓகே சார், நீங்க சொல்லிருங்க. சரிம்மா. எம்மா 10,000 முதல்ல இவ்வளவு ரூபா நான் கையில வாங்கி. சந்தியா சூப்பர்.